அண்ணல் அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் ஸ்டாலின், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் உள்ளிட்ட தலைவர்கள் புகழ் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் ராஜேஸ்வரியை ஆதரித்து நடைபயிற்சி மேற்கொண்டபடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு டீ கடையில் அமர்ந்து டீ குடித்தபடியே வாக்கு சேகரித்தார். இதைத் தொடர்ந்து விருதம்பட்டில் உள்ள அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு அவர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நம்ம தமிழக முதல்வர் தோழமை கட்சி வேட்பாளர்களுக்கும் ஆதரவு கேட்டு வருகை தந்திருக்கின்றார்கள். வணக்கத்திற்குரிய தாய்மார்களே, பெரியவர்கள், இதனிடையே முதலமைச்சர் ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் வலிமை திணிக்கப்படுகின்ற ஒற்றைத்தன்மை அல்ல, நம் பன்மைத்துவம்தான் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முன்னேற்றமே அளவுகோல் எனில் ஒற்றைத்தன்மையையும் ஏற்றத்தாழ்வுகளையும் புறந்தள்ளி பன்மைத்துவத்தையும் சமத்துவத்தையும் தேர்ந்தெடுத்து நீதியை நிலைநாட்டுவோம் என்று தெரிவித்துள்ளார். இதேபோல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், அறிவெனும் ஆயுதம் ஏந்தி அடிமை விலங்கொடித்த இந்திய அரசியல் சட்டத்தின் பிதாமகன் அண்ணல் அம்பேத்கரின் பிறந்த நாளில் அவர் காட்டிய சமத்துவ பாதையில் பயணிக்க உறுதியேற்போம் என்று கூறியுள்ளார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தனது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், சமூக நீதியின் சின்னமாகவும் அரசியல் சிந்தனையின் புரட்சியாளராகவும் திகழ்ந்த நமது அரசியல் அமைப்பின் சிற்பியான அம்பேத்கரின் பிறந்த நாளில் அவருக்கு அஞ்சலியும் வணக்கங்களும் செலுத்துவதாக தெரிவித்துள்ளார்.